நான் உங்களுக்கு ஹோம்வொர்க்னு கொடுத்தேனா? இங்க இருக்கிறது ஆமா ஹோம்வொர்க். ஆமா ஆமா மேம். ஆமா கரெக்ட் மேம். அதுக்கு அப்புறம் தான். ஓகே. அப்போ மேம் இது வந்து எல்லாமே ஹைஷ்ன்ற மீன்ல தான் வருது. இல்ல இல்ல, இந்த क्वेश्चन மட்டும் உங்களுக்கு ஹைஷன் வரும். இந்த ரெண்டு வந்து ஹுவாச்சன் வரும். ஓகேவா? சரி. இப்போ இது வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? லொகேஷன் வேர்டு. ஓகே. ஓகே. So in Chinese the structure location word plus v இது வந்து ch இல்லையா, verb plus ch. இப்போ காஞ்ச இப்போ வந்து நம்ம ஃபங்க்ச அப்படின்னு பார்த்தோம், FANG இல்லையா? ஐடி நீங்க கூட அந்த லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. ஃபங்க்ச ஃபங்கு போட்டுட்டு இந்த ch போட்டோம்னா டு புட் ஆன், அதாவது சோசு ஃபங்க்ச என்ன சொல்றது, ஹந்துவோ இன்லியாவ். ஸோ டேபிளுக்கு மேலே வந்து சம்ஒன் ஹாஸ் புட்டுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஹாஸ் மெனி என்ன சொல்றது, ஹந்துவோனா ஹாஸ் மெனி, அதாவது நிறைய பீவரேஜஸ் மாதிரி. இன்லியாவுனா பீவரேஜஸ் இல்லைன்னா காஃபி டீ இது வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ எனி டைப் ஆஃப் பீவரேஜஸ். அப்போ லொகேஷன் வேர்ட் பிளஸ் வி பிளஸ் ச என்பி. ஓகே, என்பி அப்படின்றது மீன்ஸ் தேர் இஸ், என்ன சொல்றாங்க, மீன்ஸ் தேர் இஸ் சம்திங், தேர் இஸ் சம்திங் சம்வேர், அதாவது ஏதோ ஒன்று எந்த இடத்துலையும் இருக்கு அப்படின்றத நம்ம இது பண்றோம். அது மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் த வேர்ப் ஃபங்கு சிய ஜோ சூ எக்ஸெட்ரா இஸ் ஆஃபன் யூஸ்டு. அப்போ இந்த இந்த இதுவோட நம்ம அந்த சோவோட நம்ம எது எதெல்லாம் கொண்டு வரோம்னா ஃபங்க்சர் Shiacha, Zocha, Chucha. So that person was put up in Ambattur அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, so he was என்ன சொல்றது, he was sitting in there. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு அந்த இடத்துல கண்டினியூஸ் ப்ராசஸ் ஒன்று வந்து நடந்துகிட்டு இருக்கிறதா நம்ம வந்து இது பண்ணுறோம். ஓகே. ஸோ த நவுன் ஃப்ரேஸ் இஸ் யூஸ்வலி அண்ட் இன்டெஃபினைட் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கீப் அண்ட் ஷூ அப்படின்னும் போது ஜீகர், இதெல்லாமே நம்ம ஒரு இதுவாகவே ஃப்ரேசஸாகவே எடுத்துகிட்டு போவோம். சர்ப் அண்ட் ஷூ. அதே மாதிரி சோ சிங்லி மேனேஜர் சோ. ஓகே. ஸோ ஆனால் இப்போ இதுதான் நம்ம ஆக்சுவலாக எடுத்துப்போம். சரி. இப்போ இது வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, சோசு ஷங் ஃபங்க்சர் ஈபை கேஃபே. அப்போ என்ன சொல்றோம், சோசு ஷங்னா put the coffee on the table. No, yes. அதாவது someone has kept, and someone யாருன்றதுலாம் நமக்கு தெரியாது, but someone has kept the coffee in the table. ஓகே. அதே மாதிரி வேற என்ன சொல்றோம், அதே மாதிரி அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது டு சிட். டு சிட் வந்து அப்போ வந்து அது வந்து நம்ம மீனிங் என்ன எடுத்துக்கலாம் அந்த இடத்துல, ஓஜியா லூஷாங் சூச்ச ஈக லௌஷன். ஓஜியா லூஷாங், இது வந்து லோஷாங்னா மேல அப்ஸ்டேர்ஸ்ல, சூ, so there is a person who is living. ஓகே, அந்த மாதிரி இருந்துட்டு அப்புறம் என்ன சொல்றாங்க, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஏரின்னு சொன்னீங்க? இல்ல மேம், அங்க மேல இருக்க வேர்ட் சொன்னீங்க மேம், ஃபங்க்ஷன். ஆமா, அப்ஸ்டேர்ஸ். டீச்சர் இஸ், இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இப்போ வனிதா நீங்க உங்க வீட்டுக்கு மேல ஒரு வீடு இருக்கு. ஓகே, அதுல வந்து ஒரு டீச்சரை நீங்க வாடகைக்கு விட்டுருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க, ஓஜியா லோஷாங் சூச்ச. அப்ப யூ ஹேவ் கிவன் அப் த பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான் சூச்ச ஈக லௌஷன். அப்ப இதெல்லாம் நம்ம எதுக்காக படிக்கிறோம், இந்த இடத்துல சூச்ச அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. மேல வந்துட்டு இருக்கிறது வந்து ஃபங்க்சர், செகண்ட் லைன் வந்து சூச்ச, தேர்ட் லைன் வந்து ஐரிங் படிங்க. ஷங்மியன். ஷங்மியன் இது என்ன யோனி, ஷங்மியன் ஷியச்ச. ஓகே, அப்போ நீங்க வந்து ஒரு
ட்ரெஸ் எடுக்கிறீங்க ஐரின், ஒரு கடையில போய் எடுக்கிறீங்க, அதுல வந்து போட்டிருக்கிற விலைன்னு சொல்லுவோம் தெரியுங்களா, எழுதி இருக்கிற போட்டிருக்கிற விலை அப்படின்னு. நம்ம இப்ப தமிழ்ல வந்து நம்ம போட்டிருக்கிறேன்னு சொல்லுவோம், என்னமோ அதை எடுத்து தூக்கி அதுல போட்ட மாதிரி சொல்றோம், பட் லாஜிக்கே அந்த இடத்துல இல்ல. தமிழ் கத்துக்கிறவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க, ஏன் இது எழுதி இருக்கிற விலை தானே நீங்க சொல்லணும், ஏன் போட்டிருக்கிற விலைன்னு சொல்றீங்க? எஸ், அவங்க வந்து ப்ராப்பரா சொல்றாங்க. ஓகே, ஷங்மியன் ஷியச்ச, அப்போ வந்து 320 வந்து சான்ஷு பை, இது சான் பை அஷு யுவான். அப்போ இந்த இடத்துல போட்டிருக்கிற எழுதி இருக்கிற விலை அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி வனிதா நெக்ஸ்ட் பண்ணீங்க. சோசு ஷங், சோசு ஷங் பங்ச ஹந்துவோ இந்தியா, அதேதான். So there are many. Okay, ma'am. Choose Shang. Puncture, ma'am. Puncture. Yes, மேல இருக்கு first line puncture placed. So there are many drinks placed on the table. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, the focus is on the location. இப்போ லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து we have a location of, அந்த இடத்துல என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த எக்ஸிஸ்ட் ஆகுற விஷயம் தான் இது எல்லாமே. ஒரு டீச்சர் இருக்காங்க, 320 போட்டிருக்கு, அப்புறம் வந்து இந்தியா வந்து நிறைய இருக்கு அப்படின்றது, இது வந்து பிளேஸ்மெண்ட்.